السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم أما بعد. அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் உண்டாகட்டுமாக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது நேரம் இல்லை. அதிகமான மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இதுவாக இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த 24 மணி நேரம், ஒரு நாள் என்பது எனக்கு பத்தலை, என்னுடைய நேரங்கள் எப்படி போகிறதுன்றே எனக்கு தெரியல, ஒரு வேளை எப்போ தான் ஆரம்பித்தேன் அதுக்குள்ளே நேரம் முடிஞ்சிருச்சு, நேரமே இல்லைங்க அப்படின்ற அதிகமான மக்கள், சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் அதிகமான மக்கள் அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கை இருக்கிறது, இந்த ஆயுளை வீணடித்து கொண்டிருக்கிறது நிறைய பார்க்கிறோம். தேவையில்லாத காரியங்களில் தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிறார்கள். வீண் பேச்சுக்களிலே, செல்போன்கள் பார்ப்பதிலே, டிவிகள் பார்ப்பதிலே, சினிமா படங்கள் பார்ப்பதிலே, தேவையில்லாமல் அரட்டை அடிப்பதிலே, இப்படி வீணாக நேரங்களை எத்தனையோ மக்கள் கழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் அதே வார்த்தையை சொல்வார்கள், நேரம் பத்தலன்னு சொல்லி. அப்படி யாரும் சொல்லிவிடாதீர்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நேரம் என்பது ஒரு பரக்கத் பொருந்திய நேரம். அதை நாம் அமைத்து கொள்வதை பொறுத்துதான் அந்த மணித்துளிகள் நமக்கு நன்மையாக அமைகிறதா அல்லது பாதகமாக அமைகிறதா என்பதை முடிவு செய்ய முடியும். அல்லாஹு சுபஹானஹு தஆலா இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கன் நஹ்னு நர்சுகுக் என்று சொல்லப்படுகிற அந்த வசனத்தில் அல்லாஹ் இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான், தொழுகையை பேணி வருமாறு உம்முடைய குடும்பத்தாருக்கும் நீ ஏவுவீராக, நீரும் அதனை முறையாக கடைபிடித்து வருவீராக. ஏதேனும் உணவளிக்குமாறு உம்மிடம் நான் கேட்கவில்லை. நீ சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் நீ செலவழிச்சிடு, நீ சாப்பிடுவதற்காக வேண்டி வைத்திருக்கக்கூடிய உணவையெல்லாம் கொடுத்துடு அப்படின்னு அவனை சொல்லவே கிடையாது. மாறாக நஹ்னு நர்சுகுக், ரிசுக்களிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் என்று இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான். ஆனால் இங்கே சொல்லக்கூடிய அசல் விஷயம் என்னவென்று சொன்னால், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலா, தொழுகையை கொண்டு உமது குடும்பத்தாரை நீ ஏவுவீராக. எத்தனை மனிதர்கள் குடும்பத்திலே தொழக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பது ஒரு விதமான கேள்வி. ஆண்கள் தொழக்கூடியவராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் பெண்கள் தொழக்கூடியவராக இல்லை, பெண்கள் தொழக்கூடியவராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆண்கள் தொழக்கூடியவராக இல்லை. இறைவனுடைய சிந்தனை பெண்களுக்கு இருக்கிறது என்றால் ஆண்களுக்கு இல்லை, ஆண்களுக்கு இருந்தால் பெண்களுக்கு இல்லை, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிறது, பிள்ளைகளுக்கு இல்லை. இப்போ இறைவனுடைய விஷயத்தில் கொஞ்சமும் கவனம் இல்லாமல் வாழ்கிற எத்தனையோ மக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களிடத்தில் சில பேர் சொல்லுவாங்க, ஏங்க நீங்கள் பள்ளிவாசலுக்கு தொலை வரலன்னு சொல்லி கேட்டால், கடையில் இருந்த நேரமே இல்லைங்க, கரெக்டாக தொலை வரலான்னு இருந்தேன், அந்த நேரத்தில் கஸ்டமர் வந்துட்டாங்க. இது மாதிரி நிறைய பேர் அவரவர்கள் இருக்கக்கூடிய தொழிலை காரணமாக வைத்து அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்தை காரணமாக வைத்து நேரமே இல்லைங்க, பள்ளிவாசலுக்கு வந்து தொழணுமாக்கும், தொழுறதுக்கு நேரமே இல்லைங்க. சரி, நீ பள்ளிவாசலுக்கு வந்து தொழக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லைல்ல, நீ எந்த இடத்தில் இருக்கிறாயோ அந்த இடத்திலே கலாவாகி விடாமல் தொழுகையை நிறைவேற்றுகிறாயா? அதற்கு முடியலை. கேட்டால் நேரம் இல்லை. சரி, சாப்பிட நேரம் இருக்கிறதா? தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு நேரம் இருக்கிறதா? உறங்குவதற்கு நேரம் இருக்கிறதா? மனைவிடத்தில் பேசுவதற்கு நேரம் இருக்கிறதா? இப்படி எதுவெல்லாம் நேரங்களில் நாம் முக்கியத்துவம் படுத்துகிறோமோ, ஆனால் அல்லாஹுவின் விஷயத்திலே நேரம் கொடுப்பதிலே நாம் சோர்வடைந்து விடுகிறோம். அருமையான நேயர் பெருமக்களை, எந்த அல்லாஹ் நம்மையும் நம்முடைய மனைவி, மக்கள், நமது செல்வம், நமது வீடு வாசல் இவைகளையெல்லாம் தந்தானோ அந்த இறைவனை நினைத்து பார்ப்பதற்காக நாம் நேரம் ஒதுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
சில இடங்களில் சில குடும்பங்களிலே பார்க்கிற பொழுது அல்லாஹ்வினுடைய சிந்தனையே இல்லாமல், நாம் எந்த ஷரியத்திலே வாழுகிறோம் என்கிற சிந்தனையே இல்லாமல் வாழுகிற சில குடும்பத்தினரையும் வாழுகிற சில ஆண் பெண்ணையும் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆயுள், இந்த வாழ்க்கை இருக்கிறதே, அது உன்னதமான வாழ்க்கை. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு 50 வருட வாழ்க்கையை கொடுத்திருக்கிறானா, 60 வருடம் கொடுத்திருக்கிறானா, அது எவ்வளவு பொன்னானது. நமது குடும்பத்திற்காக, நமது பிள்ளைகளுக்காக எவ்வளவோ செலவழிக்கிறோம், வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். படைத்த இறைவனுக்காக வேண்டிய அவன் சொன்ன வழியின் பிரகாரம் வாழ்வதற்கு நாம் எத்தனை மணித்துளிகளை ஒதுக்கி இருக்கிறோம். கொஞ்சம் சிந்திப்போம், செயல்படுவோம், உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்வோம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.